அவந்திகாவிற்கு ஆத்திராவிற்காக வேதனைப்படுவதை தவிர வேறு வழி தெரியவில்லை. அதே நேரத்தில் அவளது மனது ஆத்திராவிற்காக வேதனைப்படுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஆத்திராவை இந்த மாதிரியான ஒரு வாழ்வில் இருந்து காப்பாற்று என்று அறிவுறுத்தியது. அவந்திகா முடிவு எடுத்து விட்டாள். அவள் ஆத்திராவின் உடலில் இருக்கும் போதே ஆத்திராவிற்கான பாதுகாப்பை வாங்கி தர வேண்டும் என்று. அதே நேரத்தில் மாதேஷை ஒரு கை பார்க்க வேண்டும் என்றும் நினைத்துக் கொண்டாள். அவந்திகா ஒரு வாரம் காத்திருந்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக மாதேஷின் கம்பெனி சரிய ஆரம்பித்து இருந்தது. அதற்காகத்தான் அவந்திகாவும் காத்து கொண்டிருந்தாள். மாதேஷும் அவனது காதலின் வலிமையை காப்பாற்றுகிறேன் என்கிற பெயரில் தினம் தினம் வந்து தன்னை ஆத்திராவை பார்க்க விடுமாறு வாசலிலேயே நிற்பான். ஆனால் அவந்திகா கொஞ்சம் கூட இலகவில்லை. ஒரு பக்கம் கம்பெனி சரிந்து கொண்டிருக்க, மறுபக்கம் அவந்திகா இழுத்தடிக்க மாதேஷ் கொதிநிலையை அடைந்த நீரை போல் கொதித்துக் கொண்டிருந்தான். அவனது முகம் கலை இழக்க ஆரம்பித்து இருந்தது. அவனது கண்களை சுற்றி கருவளையம் தோன்ற ஆரம்பித்து குழிகள் விட தொடங்கியிருந்தன. தனது மகனின் நிலையை காண சகிக்காத பிரமிளா தனது மகளை கூட்டிக் கொண்டு ஆத்திராவை பார்க்கலாம் என்று கிளம்பிவிட்டார். அவர் ஆத்திரா மீது அதிகாரம் உள்ளவர் என்பதை காண்பிக்க வீட்டின் முன் காரை விட்டு இறங்கிய பிரமிளா, போ ஆத்திராவை வந்து என்ன வரவேற்க சொல்லு. அவ வரலன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லா இங்கதான் இருக்க போறேன். போற வரவங்க எல்லாரும் பாக்கட்டும் ஆத்திரா அவளோட மாமியாரை எப்படி நடத்துறான்னு என்று மிதப்பாக காவலாளியிடம் கட்டளையிட்டு விட்டு நின்று கொண்டார் பிரமிளா. விஷயம் அவந்திகாவின் காதுக்கு வர அவந்திகாவை எழுந்து வெளியே வந்தாள். அவளை பார்த்த பிரமிளாவின் முகத்தில் வெற்றி புன்னகை இருந்தது. ஆத்திரா, நீ எல்லாம் எங்க சிங்கன் குடும்பத்துக்கே வாச்ச ஒரு வெட்க கேடு. நீ சிங்கன் குடும்பத்துல ஒருத்தியா இருக்கிற வரைக்கும் எங்க குடும்பத்தோட மான மரியாதைய காப்பாத்தணும். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துக்கிற? இப்போ ஏன் என் கூட வீட்டுக்கு வர்ற? அதிகாரமாக ஆணையிட்டார் பிரமிளா. வெக்க கேடா? புரியாமல் கேட்டாள் அவந்திகா. ஆமா ஆத்திரா, வெக்க கேடுதான். எங்க குடும்பத்துக்கே வாச்ச வெக்க கேடு. இல்லனா இப்படி ரவிச்சந்திரனை மயக்கி அவர் கூடவே இங்க வந்து உக்காண்டிருப்பியா? இன்னும் நீ சிங்கன் குடும்பத்தோட மருமகதான், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இகழ்ச்சியாக சிரித்து வைத்தாள் மானசி. இதையெல்லாம் கேட்ட அவந்திகா அவர்கள் இருவரையும் சட்டை செய்யாமல் காவலாளியிடம் திரும்பி, இவங்க 2 பேரும் சொன்ன எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா என்று கேட்டாள். எஸ் மிஸ் நாதன், எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அவனும் டிங்கு டிங்கு என்று மண்டையை ஆட்டினான். குட். இனியும் அவங்க 2 பேரும் என் பேரை கேவலப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா இத ரவிக்கு அனுப்பிடுங்க, அவர் அவங்கள பாத்துப்பாரு என்றாள் அவந்திகா. இதை கேட்ட மானசியின் முகமும் பிரமிளாவின் முகமும் முற்றிலுமாக வெளுத்து போய்விட்டது. என்ன இவ ரவிச்சந்திரனை உள்ள இழுத்துவிட பாக்குறா? அவர்கள் இருவருக்கும் மனதில் பீதி உண்டானது. ஆத்திரா, என்ன ரவிச்சந்திரன் உன் பக்கம் இருக்காருன்னு ஆணவத்துல ஆடுறியா? சீக்கிரமாவே அவர்கிட்ட உன்னோட குட்டி எல்லாம் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நீ என் அண்ணன் கிட்டதான் வந்தாகணும் வெடித்தாள் மானசி. அப்போ நிஜமா உனக்கும் ரவிச்சந்திரனுக்கும் அஃபேர் இருக்கும் தான் போல இருக்கே. நீ இவ்ளோ கேவலமானவளா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இனி நீ வந்தாலும் உன்ன மாதிரி ஒருத்திய சிங்கன் குடும்பம் வரவேற்காது எகிரினார் பிரமிளா. அவர்களிடமும் சில பேப்பர்ஸை நீட்டியவள், அதனால இதுல மாதேஷ்ட சைன் வாங்கி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் என்னைக்கும் உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன் என்றாள் அவந்திகா. ஆத்திராவும் சிங்கன் குடும்பத்தின் ஒருத்தியாக இருந்து படாத வேதனையெல்லாம் பட்டுவிட்டாள். இனியாவது அவள் நிம்மதியாக இருக்கட்டுமே என்று நினைத்தாள் அவந்திகா. அவள் நீட்டிய விவாகரத்து பத்திரங்களை பார்த்த மானசியும் பிரமிளாவும் அதிர்ச்சியாகிவிட்டார்கள். உனக்கு என் அண்ணனை டிவோர்ஸ் பண்ண எந்த அதிகாரமும் இல்ல, கோபமாக கூறினாள் மானசி. சிங்கன் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆக போதுதானே? நிதானமாக கேட்டாள் அவந்திகா. இதை கேட்ட இருவரின் முகமும் விழுந்து விட்டது. இவளுக்கு எப்படி இது தெரிந்தது என்பதே அவர்களுக்குள் எழுந்த கேள்வியாக இருந்தது. மாதேஷ்ட இந்த பேப்பர்ஸ சைன் வாங்கி கொடுங்க, அவனுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன், இதுதான் நான் கொடுக்கிற கடைசி வாய்ப்பு, இந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டு போங்க என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டாள் அவந்திகா. ஆத்திரா, நில்லு என்றபடி கத்திக்கொண்டே அவந்திகாவின் பின்னையே உள்ளே போக போன பிரமிளாவை காவலாளிகள் தடுத்தனர். மிஸ் நாதனோட பெர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள போக முடியாது, பிரமிளாவை முறைத்தவாறே கூறினான் அந்த காவலாளி. நான் அவளோட மாமியார், என்னையே நீ தடுத்து நிறுத்துவியா எகிரினார் பிரமிளா. நீங்களா எனக்கு சம்பளம் கொடுக்கறீங்க? வெளியே போங்க அவனும் எகிரினான். அதன் பிறகு தாயும் மகளும் என்ன கத்தினாலும் எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் அவர்களால் உள்ளே நுழையவே முடியவில்லை. அம்மா, இந்த ஆத்திரா ரொம்ப ஓவரா போறாமா, இவளுக்கு கண்டிப்பா அண்ணாவை டிவோர்ஸ் கொடுக்கவே விடக்கூடாதுமா, இவ என்ன பண்றான்னு பாத்துடலாம் ஆத்திரத்தில் கத்தினாள் மானசி. ஆனால் உள்ளே பொறாமை தீ அவளுள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. இந்த ஆத்திராவுக்கு ரவிச்சந்திரனை தெரிந்திருப்பது மட்டுமல்லாமல்
இத்தகைய சிறப்பாகவும் சொகுசாகவும் இருக்கிறாள் என்றால் இதெல்லாம் நிச்சயம் ரவியின் ஏற்பாடாகத்தானே இருக்க வேண்டும். மறுபக்கம் பிரமீளாவின் எண்ணமும் இதுவாகவே இருந்தது. என்ன ஆனாலும் தன் மகனை இந்த ஆத்திராவுக்கு விவாகரத்து கொடுக்க விடக்கூடாது என்று உறுதியாக நினைத்து கொண்டார். ஏனென்றால் இந்த ஆத்திரா அவரது மகனின் மனைவி. அப்படி என்றால் அவர்களது சிங்கன் குடும்பத்து மருமகள். அதனால் அவள் செத்து பேயாகவே ஆனாலும் அவள் சிங்கன் குடும்பத்து பேயாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் பிரமீளா உறுதியாக இருந்தார். ஆனால் அவர்களது கம்பெனி திவாலாகும் நிலையில் இருக்கின்றது என்பது உண்மைதானே? கீழே கிடந்த விவாகரத்து பேப்பரை பார்த்தவர், அது எடுத்துட்டு வா போலாம் என்றார். அவரை வெறித்த மானசி, அது எதுக்குமா என்று குதித்தாள். தெருவுல வாழணும்னு ஆசைப்படுறியா பட்டென்று கேட்டார் பிரமீளா. அவளுக்கு புரிந்தது, கம்பெனி திவாலாக போவதை தான் அம்மா சொல்கிறாள் என்று. உடனே அந்த பேப்பர்ஸை கைகளில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டனர். ஆனால் அவர்களுக்குள் கோபம் மட்டும் உலைக்கலனாய் கொதித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் வீட்டிற்குள் வருவதை பார்த்த மாதேஷ் அவர்களை நோக்கி ஓடினான். அம்மா, என்ன நடந்துச்சு? ஆத்திரா கிட்ட உங்களால பேச முடிஞ்சுதா என்று கேட்டான். அவனது தாய் போன வேலையை செய்து முடித்திருப்பார் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. அவளை பத்தி பேசாதடா, இந்த கடங்காரி எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல. சோஃபாவில் அமர்ந்தபடியே கோபமாக சொன்னார் பிரமீளா. டி மாது, அங்க நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையாலுமே அந்த ரவிச்சந்திரன் அவ பக்கம் இருக்கான் போலடா என்றாள். இப்போ என்னமா பண்றது? கம்பெனி வேற கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டு இருக்கு. அவ மட்டும் இப்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலனா நம்ம முடிஞ்சோம் என்றான் மாதேஷ். அண்ணா, அவ என்ன சொன்னான்னா, நீங்க இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொடுத்தா அவ நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாளாம் என்றாள் மானசி மாதேஷிடம் அந்த பேப்பர்ஸை நீட்டியபடி. அதை அவளிடம் இருந்து பிடுங்கி வாங்கி படித்தான் மாதேஷ். ஒருவேளை அவன் விவாகரத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டால் அதற்கு ஈடாக 20 கோடி ரூபாய் தருவதாக போட்டிருந்தது. இறுதியாக அவன் அவந்திகா விட்டிருந்த பேப்பர்ஸை கிழிக்கும் போது இவற்றை அவன் பார்க்கவே இல்லை. அண்ணா, அப்படி இந்த அவந்திகாவிற்கும் ரவிச்சந்திரனுக்கும் நடுவால என்னதான் உறவா இருக்குமோ? அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த மனுஷன் மொத்தமா 20 கோடியை சும்மா தூக்கி கொடுக்க ரெடியா இருக்காரா? ஆச்சரியத்தோடு கேட்டாள் மானசி. என்ன ஆகும் தெரியல மானசி. நான் என் ஆளுங்க கிட்ட சொல்லி கூட ரவிக்கும் ஆத்திராவுக்குமான உறவை பத்தி தேட சொன்னேன். அவனுங்களும் ஒண்ணுமே கிடைக்கலன்னு கைய விரிச்சிட்டானுங்க என்று புலம்பினான் மாதேஷ். அப்போ உண்மையாலுமே அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களான்னா என்று கேட்டவள் தலையை சிலுப்பிக் கொண்டாள். இல்ல இல்ல, இவள மாதிரி ஒரு நொண்டி மேல எவனுக்குமே காதல் வராது. அப்படி இருக்கும்போது ரவிச்சந்திரன் எப்படி? சான்ஸே இல்ல என்றாள் மானசி. மாதேஷும் இதையைத்தான் நினைத்தான். அவனை பொறுத்தவரையில் அவள் ஒரு குறைபாடுள்ள எந்த வேலைக்கும் ஆகாத ஒருத்தி. அவள் மீது ரவிக்கும் காதல் வந்திருக்கும் வாய்ப்பு இல்லை. அவர்களுக்குள் வேறு ஏதோ ஒரு உறவு இருக்க வேண்டும் என்று தான் நினைத்தான். திடீரென்று அவனுக்கு ஒன்று தோன்றிற்று. ஒருவேளை இந்த ஆத்திரா அந்த பொருளை ரவிச்சந்திரனுக்கு வித்திருப்பாளோ? ஆனால் வெளியாட்களுக்கும் அந்த பொருளை பற்றி ஒண்ணுமே தெரியாதே, அதன் மதிப்பும் தெரியாதே. அந்த பொருளை பற்றி யாருக்குமே தெரியாது. இது இன்னும் ரகசியமாகவே தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் ரவிச்சந்திரனும் எங்களுள் ஒருவன் கிடையாதே. ஒருவேளை நமக்கு இன்னும் அவனை பற்றி சரியாக தெரியவில்லையா? ஆனால் எதுவாக இருந்தாலும் அவன் ஆத்திராவிற்கு உதவி செய்வதற்கு அந்த பொருள் மட்டுமே காரணமாக இருக்கக்கூடும். ஒருவேளை அவன் நினைப்பது மட்டும் சரியாக இருந்தால் இனி அவனால் என்றுமே அந்த பொருளை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் அதை ரவிச்சந்திரனின் கைகளில் இருந்து இவனால் வாங்க முடியாது. ஆனால் அந்த பொருளை வைத்துக்கொண்டு ரவிச்சந்திரன் என்ன செய்ய போகிறான்? அவனுக்கு அது எந்த சூழலிலுமே பயன்பட போவது இல்லையே. எது எப்படியோ அவனால் அவனது வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்க முடியவில்லை. அதனால் அவன் ஆத்திரா இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்தான். அவந்திகாவும் இவன் இவ்வளவு சீக்கிரமாக வருவான் என்று எதிர்பார்த்திருந்தாள்தான். அதனால் காவலாளி வந்து தகவலை சொன்னதும் உள்ள அனுப்புங்க என்றாள். ஆத்திரா இந்த முறை அவனை வீட்டினுள் விட்டு விடுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. வீட்டினுள் வந்து ஹாலினுள் நுழைந்தவன் அவந்திகாவை பார்த்து ஆச்சரியமடைந்தான். இன்று என்னமோ முன்னர் இருப்பதற்கும் அவனது மனைவி ஆத்திரா அழகாக இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. கடந்த 2 வருடங்களில் பார்த்ததை விட அவள் அழகாக தெரிந்தாள் அவனது கண்களுக்கு. இந்த புதிய ஆத்திராவை அவனுக்கு பிடித்திருந்தது. அவளிடம் ஏற்பட்டிருந்த மாற்றங்களை கவனித்தவாறே உள்ளே நுழைந்தவன், ஆத்திரா, உன்கிட்ட கேட்க எனக்கு சில கேள்விகள் இருக்கு என்றான். அவனும் ஆத்திராவிடம் அந்த பொருளை ரவிக்கு விற்றுவிட்டாயா என்று கேட்க வேண்டி இருந்தது. அதனால் இந்த ஆளுங்களை வெளியே போக சொல்லு, நான் உன்கிட்ட தனியா பேசணும் என்றான். நான் அதை செய்வேன்னு நீ எப்படி நினைக்கிற என்று கேட்டாள் அவந்திகா. நான் சீரியஸா தான் பேசுறேன், டோன்ட் வரி, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் என்றான் மாதேஷ்.
உனக்கு கொடுக்கிற டைம் 5 நிமிஷம் தான், அதனால சீக்கிரமா முடி என்றாள் அதிகாரமாக. இதை கேட்டவன் பல்லை கடித்தான். அந்த ரவிச்சந்திரன் இவளுக்கு சப்போர்ட் பண்றதுனால இவ பெரிய இவன்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காளா? இருக்கட்டும், பாத்துக்கிறேன் என்று நினைத்து கொண்டான். சரி, உனக்கு ரவிச்சந்திரனுக்கும் என்ன உறவு? நீ மட்டும் எனக்கு தெளிவான விளக்கம் தரலனா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் என்றான் அழுத்தமாக. அவன் பக்கம் இருக்கும் ஒரே ஆயுதம் இந்த விவாகரத்து மட்டும்தான். அதை வைத்து சரியாக விளையாட்டை ஆட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அவன் எதிர்பார்த்தது போலேயே சில வினாடிகள் மௌனமாக இருந்தவள், எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் இல்ல என்றாள். எந்த உறவும் இல்லையா? எந்த உறவும் இல்லாத உனக்குதான் அவன் இத்தனையோ பண்றானா? சீறினான் மாதேஷ். எங்க அப்பா ஒரு தடவை சந்திரன் குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருக்காரு, அதனால நான் என்ன கேட்டாலும் அவங்க எனக்கு பண்ணுவாங்க. அவனை நேரே பார்த்து சொன்னாள் அவந்திகா. அவள் உண்மையை தான் சொன்னாள். அவளது தந்தை சிதம்பரநாதன் சந்திரன் குடும்பத்திற்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். அவளது முகத்தை கூர்ந்து கவனித்தான் மாதேஷ். அதில் பொய்யில்லை. உண்மையாலுமே வா? உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்டான். அது உண்மையா இருந்தா உனக்கென்ன, இல்லன்னா உனக்கென்ன? சிறு சிரிப்போடு கேட்டாள் அவந்திகா. மாதேஷும் சிரித்து கொண்டான். அவள் அந்த பொருளை ரவியிடம் கொடுக்காததை நினைத்து. இப்பொழுதுதான் அவனுக்கு சீரான சுவாசமே எழுந்தது. தளர்வாக தன்னை சோஃபாவில் அமர்த்தி கொண்டவன், இப்போ சந்திரன் குடும்பம் உனக்கு கடன் பட்டு இருக்கிறதுனால உன்னால வெறும் 20 கோடி தான் கொடுக்க முடியுமா என்ன? நிதானமாக கேட்டான் மாதேஷ். அவனை புரியாமல் பார்த்தவள், என்ன சொல்ல வர என்று கேட்டாள். சும்மா விளையாடாத ஆத்திரா, இந்த டிவோர்ஸ் ரொம்ப மதிப்பானது, அதனால நீ ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பணத்தை இன்க்ரீஸ் பண்ணா நான் இதை சைன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன், மிதப்பாக கூறினான் மாதேஷ். இதை கேட்ட அவந்திகா வெடித்து சிரித்தாள். இதற்கு முன் இவ்வளவு அற்புதமான ஒரு பிறவியை அவள் சந்தித்ததே இல்லை என்பது திண்ணம். ஆதிராவின் மொத்த வாழ்க்கையையும் நாசமாக்கிவிட்டு இப்பொழுது நாசமாக்கியதற்கு பணம் வேறு கேட்கிறானா? எத்தகைய இழிவான ஜென்மம்! இப்போ உனக்கு எவ்வளவு வேணும்? மெதுவாக கேட்டாள் அவந்திகா. அவன் இன்னும் எவ்வளவு அற்பமான ஒரு மனித பிறவி என்றும் இன்னும் சில வினாடிகளில் அவளுக்கு தெரிந்துவிடும். அவந்திகாவின் வார்த்தைகளை கேட்டவனின் முகம் சூரியனை விட அதிக பிரகாசமானது. அதே மகிழ்ச்சியோடு அவன் அவள் முன் கையை விரித்து காண்பித்தான். 50 கோடியா? அவன் நீட்டிய 5 விரல்களை பார்த்து கேட்டாள் அவந்திகா. கூட 2 0 சேர்த்துக்கோ, கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் சொன்னான் மாதேஷ். 500 கோடியா? இந்த எருமைக்கு திமிர பாரு, அதுக்கு நீ கம்முன்னு ஏதாச்சும் பேங்க்ல போய் கொள்ளை அடிக்கலாம், துடுக்காக சொன்னாள் அவந்திகா. இதை கேட்ட மாதேஷ் ஒன்றும் புரியாத குழந்தையை போல் இணை கொட்டினான். ஏன், ரொம்ப அதிகமா இருக்கா என்ன? இந்த பணம் எல்லாம் சந்திரன் குடும்பத்துக்கு ஒண்ணுமே இல்ல ஆத்திரா. நல்லா யோசிச்சு பாரு ஆத்திரா, இந்த டிவோர்ஸ் உனக்கு தான் ஃபேவரா இருக்க போகுது. அதோட நானும் கேள்விப்பட்டேன், ரவிச்சந்திரன் இப்போ சிங்கிளா தான் இருக்காராம். அவரோட மேரேஜ் கூட கேன்சல் ஆகிடுச்சான். அப்ப நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தோன்னே நீ அவனை சேஸ் பண்ணலாம். அப்படி பார்த்தா இதுல உனக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அப்படி பார்த்தா நான் உனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன் தான் மிதப்பாக சொன்னான் மாதேஷ். உண்மைய சொல்லணும்னா ஒரு மனுஷன் இவ்வளவு கேவலமா கூட இறங்குவான்னு நான் உன்னை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை பார்த்து வெறித்தவாறு சொன்னாள் அவந்திகா. இவன் கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இந்த ஆத்திரா இவனை போய் லவ் பண்ணி தொலைச்சா? மறுபக்கம் அந்த பொருளுக்காகவா தனக்கு முன்னால் அமர்ந்து இருக்கும் மனிதன் இவ்வளவு தரம் இறங்குகிறான் என்று யோசித்தாள் அவந்திகா. இவள் எதுவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்க மாதேஷின் குரல் அவள் நினைவு சூழலை குறுக்கிட்டது. நான் இது எல்லாத்தையும் உனக்காகத்தான் பண்றேன் ஆத்திரா. எனக்கு தெரியும் நீ என் கூட நடந்த இந்த கல்யாணத்துல என்னைக்குமே சந்தோஷமா இருந்தது இல்ல. அதனால நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்னா நீ அடுத்து ரவியை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது நீ என் மனைவியா இருக்கிற வரைக்கும் நடக்காது இல்லையா? அப்ப நான் உனக்கு உதவி தானே பண்றேன். அப்ப நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும். தான் அமர்ந்து இருந்த சோஃபாவில் இருந்து முன்னர் நகர்ந்து வந்து அவந்திகாவை ஊற்று பார்த்து சொன்னான் மாதேஷ். அப்ப நீ சொன்ன மாதிரி நான் ரவிய மயக்கிட்டேனா மறுபடியும் நான் உன்னை பழி வாங்க வருவேன்னு உனக்கு பயமா இல்லையா? அப்பாவியை போல் விழிவிரித்து கேட்டாள் அவந்திகா. இதை கேட்டவன் கத்தி சத்தமாக சிரித்து வைத்தான். சிரித்து சிரித்து அவனுக்கு வயிறே வலிக்க ஆரம்பித்து விட்டது என்றால் பாத்துக்கொள்ளுங்களேன். ஆத்திரா, நீ இவ்வளவு ஃபன்னியான பர்சனா இருப்பேன்னு எனக்கு இதுவரையும் தெரியாம போச்சு என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தான். இந்த ஒண்ணுக்கும் ஆகாதவ உண்மையாலுமே ரவி இவன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காளா என்ன? இதெல்லாம் இவளுக்கே ஓவரா தெரியலையா என்ன என்று நினைத்தவன் இன்னும் சிரிப்பு அடங்காமல் சிரித்தான். ஒரு வழியாக சில நிமிடங்களுக்கு பிறகு சிரித்து ஓய்ந்தவன், ஒருவேளை உன்னால அவனை உன்னை லவ் பண்ண வைக்க முடியலன்னா நீ உனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்துடு. நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், நிச்சயமா உனக்காக காத்துட்டு இருப்பேன்.
ஆனா இதெல்லாம் ஃபியூச்சர். இப்போ எனக்கு நான் கேட்ட பணம் வேணும் என்றான் மாதேஷ். எவ்வளவு பெரிய மனசு உனக்கு என்று கூறிவிட்டு சிறிதாக சிரித்தாள் அவந்திகா. அவளது மனதுக்குள் அவனை மீண்டும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க பெர்மிஷன் கொடுத்திருக்கானே, இவனை மாதிரி ஆளுங்களை துவச்சி எடுக்க எனக்கு என்ன கசக்கவா போகுது என்று நினைத்து கொண்டாள். அவந்திகா கூறியதை கேட்டவனுக்கு அவன் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியவில்லை. ஆனால் அதற்கெல்லாம் விளக்கம் கேட்கவும் அவந்திகாவிற்கு விருப்பமில்லை. அப்ப நான் உனக்கு 500 கோடி கொடுத்தாதான் நீ டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொடுப்பேன்னு சொல்ல வர இல்லையா? அமைதியாக கேட்டாள் அவந்திகா. அது மட்டும் இல்ல ஆத்திரா, உங்க அப்பா உனக்கு விட்டுட்டு போன அந்த பொருளையும் தரணும். நான் கேக்குற 2ஐயும் தந்துட்டேன்னா நான் அடுத்த நிமிஷம் டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கும் மேலேயும் உன் வாழ்க்கையில வரவே மாட்டேன். ஆனா நான் கேட்டதை உன்னால கொடுக்க முடியாதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஆத்திராநாதன், நீ என்னைக்கும் என்னோட ப்ராப்பர்ட்டி தான். அதோட சீக்கிரமாவே என்னோட குழந்தைங்களுக்கு உன்னை அம்மாவாவும் ஆக்குவேன். அதுல உனக்கு சுத்தமா விருப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால உன் முன்னாடி இருக்கிற ஒரே வாய்ப்பு நான் கேக்குறத எனக்கு கொடுக்கறது மட்டும்தான். நீ புத்திசாலி பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவளை ஆழமாக பார்த்தபடி சொல்லி வைத்தது அந்த எருமை. இதையெல்லாம் கேட்ட அவந்திகாவிற்கு குமட்டி கொண்டு வருவது போல் இருந்தது. நான் அதை பத்தி யோசிச்சு சொல்றேன் என்றவளுக்கு அவனது முகத்தை பார்க்க கூட அருவருப்பாக இருந்தது. இதை கேட்ட மாதேஷ் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். சரி, எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ, முடிவு பண்ணோன்னே எனக்கு கால் பண்ண, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அதே குதூகலத்தோடு வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். குதூகலத்தில் இருந்தவருக்கு அவனை பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த கண்களில் இருந்த கொலை உணர்வு பார்க்க முடியவில்லை. வீட்டினுள் இருந்த அறைகளுள் ஒன்றினுள் இருந்து வெளிவந்தான் ரவிச்சந்திரன். அவனது பார்வையில் வீட்டு வாசலை கடந்து போய் கொண்டிருப்பவனை வெட்டி போடும் ஆத்திரத்தோடு பார்த்து கொண்டிருந்தது. அவன் கேட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரவிச்சந்திரனை பார்த்து கேட்டாள் அவந்திகா. அவனே சாவ விலை கொடுத்து வாங்க போகிறான். கழுத்து நரம்புகள் புடைக்க சொன்ன ரவிச்சந்திரனின் குரலில் இருந்து ஏதோ ஒரு உணர்வு அவந்திகாவையே பயம் கொள்ள வைத்தது. அவந்திகாவை பார்த்து என்னுடைய குழந்தைகளுக்கு உன்னை தாயாக்குவேன் என்று சொன்ன பொழுதே ஓடி வந்து மாதேஷின் கழுத்தை பிடித்து நெறித்திருப்பான் ரவிச்சந்திரன். அந்த மாதேஷ் ஆத்திராவை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னாலும் ரவியால் இதை ஏற்றுக் கொள்ளவே முடியவில்லை. அவந்திகாவும் அவனது கூற்றுக்கு தலையசைத்தாள். நிச்சயம் அந்த மாதேஷ் சாவை வேற்றிலை பாக்கை வைத்து அழைத்துக் கொண்டிருக்கிறான் தான். அவளுக்கு மட்டும் அவனிடம் இருந்து பெற வேண்டிய தகவல்கள் இல்லையெனில் என்றோ அவனை கசக்கி எறிந்திருப்பாள். ஆனால் அவனால் இன்னும் சில வேலைகள் ஆக வேண்டியிருக்கிறது. அதற்காக வேண்டியாவது அவனை உயிரோடு வைத்திருக்க வேண்டும். என்ன பிளான் பண்ணிருக்க? அவந்திகாவின் எதிரில் அமர்ந்தவாறு கேட்டான் ரவிச்சந்திரன். வேற என்ன பண்ண முடியும்? அவன் கேக்குறதை எல்லாம் தான் நிறைவேற்றி ஆகணும். ஒரு வில்லன் சிரிப்போடு கூறினாள் அவந்திகா. அதோடு அவளது வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ரவி ஒன்னும் முட்டாள் இல்லையே. அப்படின்னா என்ன சொல்ல வர? ஒன்றும் தெரியாதவன் போல் கேட்டு வைத்தான் ரவிச்சந்திரன். அவன் கேட்டதை விட அவனுக்கு அதிகமா தரப்போறேன், சிரித்து கொண்டே கூறினாள் அவந்திகா. அவந்திகா எடுத்த எடுப்பிலேயே மாதேஷின் தேவைகளை கொடுக்க சம்மதிக்கவில்லை. மாதேஷின் கம்பெனி திவாலாகி அவனே அவளிடம் வரும் வரை காத்திருக்க ஆரம்பித்தாள் அவந்திகா. அவன் வந்த பிறகும் கூட அவந்திகா உடனேயே ஒத்துக்கொள்ளவில்லை. 500 கோடிலாம் என்னால ரெடி பண்ண முடியல. என்னதான் என்னோட அப்பா அவங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருந்தாலும் 300 கோடி மட்டும்தான் ரெடி பண்ண முடிஞ்சது. முகத்தை தீவிரமாக வைத்துக் கொண்டு சொன்னாள் அவந்திகா. ஆனால் அவனுக்கு இன்னுமே அந்த அவன் கேட்ட 500 கோடியும் வேண்டும் என்று அவனது மனது முரண்டு பிடித்தது. அதே நேரத்தில் 0க்கு 300 கோடி பரவாயில்லை தானே. அதோடு அவன் கேட்ட பொருள் அவனுக்கு கிடைக்க போகிறது. அந்த 300 கோடி என்பது போனஸ் தான். சரி, ஆனா 300 கோடியில 1 ரூபா குறையக்கூடாது. பல்லை கடித்து கொண்டு சொன்னான் மாதேஷ். அவனுக்கு இன்னுமே அந்த 500 கோடி போனதில் அளவுக்கு மிஞ்சிய வேதனை இருந்தது. அப்படின்னா இப்போயே சைன் பண்ணு. அவன் முன் டிவோர்ஸ் பேப்பர்ஸை எடுத்து வைத்தாள் அவந்திகா. முன்னரே ஆத்திராவிடம் இருந்து கையெழுத்து வாங்கி வந்திருந்தாள். ஆனால் அவனோ அந்த பேப்பர்ஸை பார்க்க கூட இல்லை. முதல்ல பணத்தை கொடு, அதுக்கப்புறம் சைன் பண்றேன் என்றான் மாதேஷ். தெளிவாக இருக்கானாம். அவனது வார்த்தைகளுக்கு தலை அசைத்தவள், கண்டிப்பா, ஆனா உன்கிட்ட கேட்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீ உண்மையை மட்டும் தான் சொல்லணும், இல்லனா நான் உனக்கு ஒண்ணுமே தரமாட்டேன். அதோட இனியும் உனக்கு சார்ந்தே உனக்கு அடியிலேயே வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அதனால இந்த 300 கோடியையும் தூக்கிட்டு இந்த நாட்டை விட்டே ஓடி போய்
வேற ஒரு நாட்டுல பேரை மாத்திக்கிட்டு வாழ எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்கப்புறம் உன்னால என்ன தொடக்கூட முடியாது. அவனை ஆழமாக பார்த்தபடி சொன்னாள் அவந்திகா. இதை கேட்ட மாதேஷின் முகம் வீழ்ந்து விட்டது. அவள் சொல்வதும் சரிதானே. அவள் தானே இந்த ஒப்பந்தத்தில் பெரிய கை. அவள் இத்தனை அறிவாளியாக இருப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனது கம்பெனி மட்டும் திவாலாகாமல் இருந்திருந்தால் இவளை இப்படி ஆட விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்திருக்க மாட்டான் என்பது திண்ணம். ஆனால் இப்பொழுது அவளை பகைத்து கொள்ள முடியாது. அதனால் முகத்தில் சிரிப்பை ஒட்ட வைத்தவன், கேளு, எனக்கு பதில் தெரிஞ்சா நான் சொல்ல முயற்சி பண்றேன் என்றான். தனக்கு அருகே இருந்த பாடிகார்டிடம் திரும்பியவள் ஏதோ ஒரு சமிக்கை செய்ய அவன் கையில் ஒரு பெட்டியோடு முன்னால் நகர்ந்தான். அதை அவன் அவந்திகாவிடம் கொடுத்தான். அதற்குள் ஒரு செவ்வக பெட்டகம் இருந்தது. அதை பார்த்த மாதேஷின் கண்கள் ஒளிர்ந்தன. அவனை உறுத்து பார்த்த அவந்திகா, இது என்ன? இதுக்காக எதுக்கு இவ்ளோ நாளா போராடின என்று கேட்டாள். இது அவ்வளவு முக்கியமானது எல்லாம் இல்ல. உங்களுக்கெல்லாம் இது ஒரு குப்பைக்கு சமம். ஆனா எனக்கு இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்றான் மாதேஷ். ஏன், உனக்கு மட்டும் எதுக்கு இது மதிப்பானது என்று கேட்டாள் அவந்திகா. இது உனக்கு தேவையில்லாதது என்றான் மாதேஷ். ஓ, இருக்கட்டும் அண்ணா, இதை எடுத்துட்டு உள்ள வச்சுட்டு இவனை இந்த வீட்டை விட்டு துரத்துங்க. அதோட மாதேஷ், நான் உனக்கு எதுவும் தரப்போறதில்ல அறிவித்தாள் அவந்திகா. அவனுக்கு புரிந்து விட்டது. இனி அவனுக்கு எல்லா உண்மையையும் சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. சில நிமிட தயக்கங்களுக்கு பிறகு தனது திருவாயை திறந்தான் மாதேஷ். இது ஒரு அரிய உலோகம் என்றான். உலோகமா? ஆச்சரியத்தோடு கேட்டாள் அவந்திகா. அவளது கண்கள் தானாக குனிந்து தனது கைகளில் இருக்கும் கருப்பு பெட்டியை பார்த்தது. இது பார்க்க உலோகம் மாதிரிதான் இருந்தது. ஆனால் கனமே இல்ல. அதோட அது உண்மையிலுமே ஒரு பெட்டியை போல் உள்ளேயே காலியாக இருப்பதனால் இது உண்மையாலுமே அவன் சொல்வது போல் ஏதோ ஒரு அரிதான உலோகமா இருக்குமா என்று அவந்திகாவிற்கு தோன்ற ஆரம்பித்தது. இந்த மெட்டல் பேர் என்ன என்று கேட்டாள் அவந்திகா. நான் சொன்னாலும் உனக்கு அது என்னன்னு தெரியாது. அதோட எனக்கு இது எதுக்கு வேணும்னு கேட்டியே, அதுவும் உனக்கு தேவையில்லாத விஷயம். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டான் மாதேஷ். என்கிட்ட இந்த பொருள் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் அவந்திகா. லேசாக சிரித்த மாதேஷ், இதுவும் உனக்கு தேவையில்லாத விஷயம்தான். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த பொருள் உனக்கு எதுக்கும் யூஸ் ஆகாது, எனக்கு யூஸ் ஆகும், அவ்வளவுதான் என்றான் மாதேஷ். நீ இதுக்கு மேல எதுவும் சொல்லலனா நம்ம டீல் முடிஞ்சிரும் பாத்துக்கோ எச்சரித்தாள் அவந்திகா. அதை கேட்டவன் சிரிக்க ஆரம்பித்தான். அவந்திகாவின் எச்சரிக்கை அவனை பாதிக்கவே இல்லை போலும். பாராத்திரா, நீ இதை என்கிட்ட குடுக்கலனாலும் நான் வேற ஏதாச்சும் வழியில இந்த பொருளை அடைஞ்சிருவேன். இனியும் உன் வார்த்தைகளை வச்சு விளையாடி என் வாயிலிருந்து எந்த வார்த்தைகளையும் புடுங்க பாக்காத. அது நடக்கவே நடக்காது என்றான் மாதேஷ். பின்னர் தான் அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து எழுந்தவன், நீ பண்றது எல்லாம் பார்த்தா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்ல போல. எனக்கு புரியுது. என்ன மாதிரி ஒரு ஆள் இனி உன்னால எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்போ நான் வெளியே போனோன்னே ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் நீ என்னையும் ரவியையும் எப்படி ஏமாத்திருக்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறமும் உன்னை சந்திரன் குடும்பம் தாங்குவாங்களான்னு பாக்குறேன் என்றவன் சிறு சிரிப்பை உதிர்த்து விட்டு வெளியே போக திரும்பினான். சந்திரன் குடும்பம் உனக்கு எதிரா வருவாங்கன்னு உனக்கு பயமா இல்லையா? மெதுவாக கேட்டாள் அவந்திகா. திரும்பி அவளை பார்த்து சிரித்தவன், இன்ஃபேக்ட் எனக்கு என்ன பயம்னா அவங்க எனக்கு எதிரா திரும்ப மாட்டாங்களேன்னு தான். ஏன்னா இன்னும் உங்க 2 பேர்த்துக்கும் எதிரா பயன்படுத்த ஆயுதம் என் கையில் இருக்கு. ஆதிராநாதன், இப்போ என்கிட்ட எதுவுமே இல்ல, உனக்கு புரியுதா என்று கேட்டான். அவந்திகா அவனது கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் வெறித்தாள். பின்னர் பெரிதாக சிரித்து வைத்தவன், அதாவது இனி இழக்க என்கிட்ட எதுவும் இல்ல, இனி எல்லாம் வரவு மட்டும்தான் என்றான். மீண்டும் அவந்திகா அவனை வெறித்தவாறே இருக்க, நீ எனக்கு எதிரா வரணும்னா வா, பாக்கலாம் யாரு எதை இழக்கிறாங்கன்னு என்றான். யூ பிளடி ஸ்கவுண்டரல். வார்த்தைகளை கடித்து துப்பினாள் அவந்திகா. அதை கேட்டு இன்னும் சத்தமாக சிரித்தவன், உனக்கு தெரிஞ்சிருந்தா சந்தோஷம்தான். சரி, இப்போ நான் கேட்டது எல்லாத்தையும் என்கிட்ட தரப்போறியா இல்லையா? பொறுமையாக கொக்கி போட்டான் மாதேஷ். இனியும் என்னால முடியாது என்று ஒரு பெரும் மூச்சு விட்டாள் அவந்திகா. இதை மாதேஷ் என்னவென்று நினைத்து கொண்டான் என்றால் இனிமேலும் அவளால் அவனது மனைவியாக இருக்க முடியாது என்று. ஆனால் அவந்திகா சொன்னதன் அர்த்தமோ இனியும் அவன் சுவாசிக்கும் மூச்சை கூட ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அவளால் சுவாசிக்க முடியாது என்பதுதான். ஒரு வெற்றி சிரிப்பை உதிர்த்தவன், இத முன்னாடியே பண்ணிருக்கலாம் சிரித்துக்கொண்டே சொன்னான் மாதேஷ். உன்னோட அக்கவுண்ட் நம்பர் கொடு, நான் பணத்தை டிரான்ஸ்பர் பண்றேன்.
பட்டென்று சொன்னாள் அவந்திகா. இனியும் அவளால் அவனோடு பேசிக்கொண்டு இருக்க முடியும் என்று அவளுக்கு தோணவில்லை. அவளுக்கு அவனுடைய அற்பத்தனத்தை எல்லாம் பார்க்க அலுப்பாக இருந்தது. அவன் வாயெல்லாம் சிரிப்போடு அவன் கேட்டதை சொன்னான். சில பட்டன்களை தனது மடிக்கண்ணியில் பதம் பார்த்தவள் டன் என்றாள். தனது போனை எடுத்து பார்த்தான் மாதேஷ். அவந்திகா சொன்னது உண்மைதான் என்பதை எடுத்து காட்டியது அவனது அலைபேசி. அவனது வங்கி கணக்கிற்கு முழுதாக 300 கோடி ரூபாய் போடப்பட்டிருந்தது. நடப்பதெல்லாம் ஏதோ கனவு போல் இருந்தது அவனுக்கு. எனக்கு அப்பயே தெரியும் ஆத்திரா, உன்னை கல்யாணம் பண்றதுல நிச்சயமா எனக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும்னு என்றான் பளிச்சென்ற சிரிப்புடன். சைன் பண்ணு பட்டென்று சொன்னாள் அவந்திகா. முகத்தில் முளைத்திருந்த அதே சிரிப்புடன் அந்த விவாகரத்து பத்திரங்களில் தனது கையொப்பத்தை இட்டான் மாதேஷ். ஆனால் அது அவனுக்கு அவனே எழுதும் சாவு பத்திரம் என்று தெரியவில்லை போலும் என்று நினைத்து கொண்டாள் அவந்திகா. தனது கைகளில் இந்த பெட்டியை ஏந்தியவனின் கண்கள் மின்னின. மாதேஷ் விவாகரத்து பத்திரத்தில் அவனது கையொப்பத்தை இட்ட மறுநொடி அங்கு இருந்த அடியாட்களுள் ஒருவன் வந்து அந்த விவாகரத்து பத்திரங்களை எடுத்துக்கொண்டான். அதை அவன் அவந்திகாவின் கைகளில் கொடுக்க அதை பார்த்தபடி மாதேஷை நிமிர்ந்து பார்த்தவள், இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கும், அதாவது ஆத்திராவிற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அறிவித்தாள் அவந்திகா. ஆனா இருந்தாலும் நாம ஒரு காலத்துல ஒன்னா இருந்திருக்கோம், ஒன்னா தூங்கிருக்கோம். அதனால உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட தயங்காம வந்து கேளு. அண்ட் அஃப்கோர்ஸ் உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் ரவி விஷயத்துல. யாருக்கு தெரியும், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூட சம்மதிக்க வச்சிடலாம் என்று சொல்லிவிட்டு பெரிதாக சிரித்து வைத்தான். அவன் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. அவனை பார்த்து சிறிதாக சிரித்தவள், அதே மாதிரி உனக்கும் ஏதாச்சும் உதவி வேணும்னா என்கிட்ட கேளு என்றாள் அவந்திகா. இதை கேட்ட மாதேஷ் தான் ஏதோ மின்சாரம் பாய்ந்தது போல் அதிர்ச்சியானான். நிஜமாவா? இன்னும் மீளாத அதிர்ச்சியோடு கேட்டான் மாதேஷ். நிஜமாதான், என்னோட கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் நாடக பாணியில் சொன்னாள் அவந்திகா. ஷுவர் ஷுவர் என்று சிரித்துவிட்டு பெட்டியை எடுத்துக்கொண்டு நடந்தவன் மீண்டும் ஏதோ நினைத்தபடி திரும்பி வந்தவன், ஆக்சுவலா ஆத்திரா, இந்த உன்னோட புது மாற்றத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இந்த மாதிரியே முதல்ல இருந்து நடந்திருந்தனா நாம இப்படி டிவோர்ஸ்ன்ற ஸ்டேஜுக்கெல்லாம் வந்திருக்கவே தேவை இருக்காது. ஆனா இப்பயும் ஒன்னும் கெட்டு போயிடல. உனக்கு எப்போ எப்போ வேணுமோ அப்போ எல்லாம் நீ என்கிட்ட வரலாம் என்ன என்று கூறியவனின் கண்கள் அவளது உடலை கீழிருந்து மேலாக அளவெடுத்தது. நீ உன்னோட இந்த முகத்தை முன்னாடியே காமிச்சிருந்தனா நமக்குள்ள இந்த அளவு பிரச்சனையே வந்திருக்காது. இன்னும் அவனது கண்கள் அவளது உடலையே அளவெடுத்து கொண்டிருந்தன. அப்ப நீ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா செத்திருப்ப, அவனை முறைத்தவாறு சொன்னாள் அவந்திகா. அவள் சொன்னது என்னவென்று அவனுக்கு புரியவில்லை. இனி அது புரிய வேண்டும் என்ற தேவையும் அவனுக்கு இருக்கவில்லை. சத்தமாக சிரித்துக்கொண்டே வெளியே சென்றான். அவன் வீட்டு வாசலை தாண்டிய பிறகும் அவளுக்கு அவனது சிரிப்பு சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த வீட்டின் அறைகளின் ஒன்றில் இருந்து தகிக்கும் கண்களோடு வெளிவந்தான் ரவிச்சந்திரன். அவந்திகாவின் கைகளில் இருந்த விவாகரத்து பத்திரத்தை வெடுக்கென பிடுங்கியவன் அதை அவனது காப்பாளன்களில் ஒருத்தனிடம் கொடுத்தவன், இந்த வேலைய இப்பயே முடிச்சிரு என்றான் அழுத்தம் திருத்தமாக. இந்த காப்பாளன் தலை அசைத்துவிட்டு நகர்ந்து விட, மித்தது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு, அந்த சாக்கடைய நான் பாத்துக்கிறேன் என்று ரவிச்சந்திரனின் உடலில் இருந்து உஷ்ண காற்று வெளிவந்து கொண்டிருந்தது. ஆம், அவனை பொறுத்தவரையில் மாதேஷ் ஒரு சாக்கடைதான். அதை அப்புறப்படுத்த அவன் மிகவும் முனைப்பாக இருந்தான். எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் அவனுக்கு முன்னாடியே அவந்திகாவை மீண்டும் மீண்டும் சீண்டிக் கொண்டிருப்பான். இப்பொழுது மாதேஷை உயிரோடு புதைக்கும் ஆத்திரம் இருந்தது அவனுள். ரவி சொன்னவற்றிற்கு தலையாட்டிய அவந்திகா, சரி உங்ககிட்டயே விட்டுற, அவனே என்னை தேடி வரும் நாளுக்காக வெயிட் பண்றேன், சரியா என்றாள் அவந்திகா. கண்டிப்பா அவன் மறுபடியும் உன்னை பார்க்க வரும்போது தவழ்ந்துகிட்டேதான் வருவான், அதுக்கு நான் பொறுப்பு, ஒரு பெரிய வில்லன் சிரிப்போடு சொன்னான் ரவிச்சந்திரன். தனக்கு காத்து கொண்டிருக்கும் ஆபத்துகளை பற்றி அறியாத மாதேஷ் மிகவும் உல்லாசமாக இருந்தான். அவனது மனது இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நினைத்து பூரித்து போயிருந்தது. பின்னே ஆத்திராவிடம் இருந்து அந்த பிளாக் பாக்ஸை வாங்கியது மட்டும் இல்லாமல் 300 கோடியும் இலவச இணைப்பாக வந்ததால் அவனுக்கு என்ன கசக்கவும் போகிறது. இந்த பணத்தை வைத்து அவனது மூழ்கி போன கம்பெனியை மீட்பது மட்டும் இல்லாமல் அதை விரிவுபடுத்தவுமே இந்த பணம் தாராளமாக இருக்குமே. ஆத்திராவினால் அவனது ஒளிமயமான எதிர்காலம் அவன் கண்களில் தெரிய ஆரம்பித்தது. ஏதோ இந்த உலகத்துக்கே அவன்தான் ராஜா என்பது போலும் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருப்பது போல் பரவசப்பட்டு போனான் மாதேஷ்.